ஸ்ரீ மாதிரி நமகா. சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் குலதெய்வ வழிபாடு அப்படின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அப்படின்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. குலதெய்வம் என்னான்னு கேட்டால் அவங்களுக்கு எனக்கு தெரியலம்மா, என்ன சாமி வழிபாடுறதுன்னு தெரியல, எனக்கு பிடிச்ச ஒரு சாமி நான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குலதெய்வம் என்பது தொன்று தொட்டு அந்த தலைமுறையில் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வருவாங்க. அந்த தெய்வம் தான் குலதெய்வம். சில குடும்பங்களில் அவங்க வீட்டில் மாண்ட தெய்வங்களே குலதெய்வமாக விளங்குகிறது. சில குடும்பங்களில் முனீஸ்வரர், காட்டேரி, முருகர், ஏதாவது ஒரு செல்லியம்மன், புண்ணியம்மன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிராம தெய்வங்கள், மணப்பாக்கம் கன்னியம்மன், இந்த மாதிரி சில பிரதான தெய்வங்கள் குல தெய்வங்களாக விளங்குகிறது. சில பேருக்கு பெரியாண்டவர், பெரியாயி, அங்காள பரமேஸ்வரி, இந்த மாதிரி குறிப்பிட்ட ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய தெய்வங்கள் குலதெய்வமாக விளங்குகின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க இந்த ஊரில் அவங்களுடைய பெரியவங்க இருந்து வாழ்ந்தாங்களோ அந்த ஊரில் வழிபாடு செய்து அதன் பிறகு ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த ஊரை விட்டுட்டு அந்த வீட்டை விட்டுட்டு நம்ம வெளியே வந்துடுறோம். வருஷத்தோடு வருஷம் போய் கொட்டடிக்கிறதோ காது குத்துறதோ அந்த பூஜையை நம்ம வைப்போம். நாளடைவில் அந்த வழிகாட்டி சென்ற பெரியவர்கள் மறைந்த பிறகு அந்த தெய்வத்தை நம்ம கும்பிடாத விடுறதுனால என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா, குடும்பத்தில் குழந்தையின்மை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, அடிக்கடிக்கு ரத்தரண காயங்கள், செய்வினை, பில்லி சுன்ற போன்ற தோஷங்கள், இது எல்லாமே ஏற்படும். குலதெய்வ சாபம் நம்மளுக்கு ஏற்படும். நீங்காத நோய், பெரிய பெரிய பெயருடைய நோய்கள் நம்மளை வாட்டி வதைக்கும். நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும். குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இல்லாமல் அவர் எந்த தெய்வமும் நம்மளுக்கு அனுகிரகம் செய்ய முடியாது. நீங்கள் குலதெய்வத்தை விட்டுட்டு வேற எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் அந்த தெய்வம் நம்மளுக்கு நிச்சயமாக உதவி செய்யாது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மற்ற தெய்வம் நம்மளுக்கு உதவி செய்யணும்னா கூட குலதெய்வத்துடைய அனுமதி நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஆக குலதெய்வத்தை போயிட்டு மாதம் ஒரு முறை நீங்கள் பொங்கல் வைத்து அபிஷேகம் பண்ணுவது அப்படின்றது ரொம்ப சிறப்பு. இல்லை வருடம் ஒரு முறையாவது பொங்கல் வைத்து அபிஷேகம் செய்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம். மாதம் ஒரு முறை போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப விசேஷங்க. சில பேரால் பெரிய செலவுகள் செய்ய முடியாது. அவங்கனால நீங்கள் போய் அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வந்தால் போதும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா விதமான அபிஷேகம், அதாவது மஞ்சள், கதம்பப்பொடி, சந்தனம், குங்குமம், விபூதி, இளநீர், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர், எலுமிச்சங்கனி சாறு, இந்த மாதிரி சில திரவியங்களால் சுவாமி அபிஷேகம் பண்ணி வஸ்திரம், உங்களால் என்ன வஸ்திரம் முடியுமோ அதை எடுத்து சாத்தி பொங்கல் வைத்து, எல்லாரும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்க சொன்னால் சக்கரை பொங்கல் தான் இன்றைக்கி ஸ்டைலாக வைக்கிறீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கும் பொழுது நீங்கள் ஒரு பானையில் வெறும் பச்சரிசி போட்டு பொங்கி, அந்த பொங்கிய பிறகு அது மேலே தயிர் ஊற்றி வெல்லம் போட்டு வாழைப்பழம் புட்டு போட்டு அதை தான் நிவேதியம் பண்ணணும். அதுதான் குலதெய்வத்துக்கு படைக்கக்கூடிய பச்சரிசி பொங்கல் சாதம். சரிங்களா? சர்க்கரை பொங்கல் என்பது இன்றைய காலகட்டத்தில் வந்தது. சர்க்கரை பொங்கல் இடும் பழக்கம் அப்படின்றது தொன்று தொட்டு பல காலங்களில் கிடையாது. அது இன்னைக்கு வழிபாட்டு முறை. உங்களுக்கு சக்கரை பொங்கல் வைக்கக்கூடிய விருப்பம் இருக்குது, நான் அதை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு சக்கரை பொங்கலும் சேர்த்து வைக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. இரட்டை பொங்கல் வைக்கலாமா அப்படின்னா ஒரே மாதிரி, அதாவது பச்சரிசி சாதமே 2 பொங்கல் வச்சா அதான் ரெட்டை பொங்கல். பச்சரிசி சாதம் ஒன்று, சக்கரை பொங்கல் ஒன்று வைக்கிறீங்க அப்படின்னா அது ரெட்டை பொங்கல் ஆகாது. அதனால நீங்கள் சுவாமிக்கு வைக்கிறதுனால எந்த தோஷமும் ஏற்படாது. சரிங்களா? நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தது போல சக்கரை பொங்கலும் வைங்க, கூடவே ஒரு வெள்ளை சாத பொங்கலும் வச்சு சுவாமிக்கு நிவேதியம் பண்ணி இளநீர் ஒன்று படைக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம். இளநீர் பானகம் படைக்கிறது ரொம்ப விசேஷம். எந்த குலதெய்வமாக இருந்தாலும் இளநீர் பானகமும் சேர்த்து படைங்க. கூடவே ஒரு மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். இப்படி நீங்கள் குலதெய்வத்தை மறக்காமல் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். யாராலையும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. எப்பேற்பட்ட மந்திரவாதிகளும் உங்கள் குலதெய்வத்துக்கு தான் கட்டுப்படணுமே கண்டி உங்கள் குலதெய்வம் அவங்களுக்கு கட்டுப்படாது. மந்திரத்தாலேயோ, தந்திரத்தாலேயோ, மதியாலேயோ, சதியாலேயோ, விதியாலேயோ உங்கள் குடும்பத்தை யாராலுமே ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நான் சொன்ன இந்த முறையில் நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது வேறு எதுவும் உங்களுக்கு குலதெய்வ சம்பந்தமாக சந்தேகங்களோ கருத்துக்களோ இருந்தால் உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸ் மூலிமா எங்களுக்கு தெரிவிங்க. பின்வரக்கூடிய பதிவுகள் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.